ரோகிணி மீனாவை பார்த்து பொறாமைப்பட்டுட்டு இருக்கிறது தான் மீனா ரொம்பவே வளர்ந்துக்கிட்டே இருக்கிறா. இப்போ முத்து வந்து மீனாவுக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்து ஸ்கூட்டிலே பூ வியாபாரம் பண்ண சொல்லி வாங்கி கொடுத்துட்டாரு. அடுத்தது பழக்கடை ஆரம்பித்து தர்றாரு. அது வந்து ஃப்ரூட்ஸ் புக்கேன்ட்டு அது செய்கிறதுக்காக பழக்கடை ஆரம்பிச்சு அதுலேயும் நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கிறா. ஆனால் இந்த கூறுகிட்ட ரோகிணி அவளை பார்த்து பொறாமைப்பட்டு ரொம்பவே கீழ்மட்டத்துக்கு ஆகிறா. அது இல்லாமல் இன்னுமே அவளுக்கு ஏதோ ஒன்று வேலை பண்ணிகிட்டே இருக்கணுன்ட்டு கெட்டது பண்ணணும்னு அவளோட சிந்தாமணியோடவே கூட்டணி சேர்ந்துக்கிட்டு சதி பண்ணிகிட்டே உட்காந்துருக்குறாங்க. அந்த சதி வந்து நீடிக்கவே நீடிக்காது. ஆனால் அது ரோகிணிக்கும் சிந்தாமணிக்கும் கெடுதலாகவே முடியும். அது ரோகிணிக்கே தான் கெடுதலாக முடியும். சிந்தாமணியும் அது ரொம்ப வேக்கானமானவளாக இருக்கிறான். அவள் வந்து நீ தானே செய்ய சொன்னு சொல்லி கடைசியில் ரோகிணி மேலேயே பழிய போட்டு நல்லாவே வீட்டில் மாட்டி விட போகிறாள். கிறிஸ் படிக்கிற ஸ்கூலில் ஆண்டு விழா வருது. அந்த ஆண்டு விழாவுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக மீனாவை கூப்பிட்றாங்க. இதில் சிந்தாமணியும் போகிறா. அங்கே வந்து கிறிஸை பார்க்குறா. கிறிஸை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கிறத மீனாட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவள் கிறிஸை கூப்பிட்டு அது யார் எவன்னு மீனா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பற்றியும் தெரியும். எங்கள் அம்மா தான் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னானே. என்ன உங்கள் அம்மா அங்கே இருக்காங்களா? ஆமாம், மீனா ஆண்டி வீட்டில் தான் எங்கள் அம்மாவும் இருக்கிறாங்க. யார் எவருன்னு கேட்டோன்னே பேரெல்லாம் சொல்லிடுறா. இது கடைசியில் போய் சிந்தாமணி ரோகிணிகிட்ட கேட்டு என்ன உன் பையன் அங்கே தான் இருக்கானாம்மா, கிருஷ்ணாம்மா உன் பையன் பேர், அவன் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னான் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் கேட்டு வாங்கிக்கிறான். இந்த உண்மையை வச்சு பிளாக்மெயில் பண்ணி ரோகிணிகிட்டேருந்து பணம் பிடுங்க பார்க்குறா சிந்தாமணி. கம்முனு ரோகிணி மீனாகிட்டே முத்துக்கிட்டே நடந்த உண்மையெல்லாம் சொன்னால் அவங்க ஏதோ ஒரு வழியில் நல்லது பண்ணி விடுவாங்க. இல்லாட்டி கிறிஸை தன்னோட குழந்தையா தத்தெடுத்து கூட உள்ளே கொண்டு வந்து வளர்த்திட்டு இருப்பாங்க. இவள் கண்ணு எதிராக பார்த்துட்டு கூட இருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் பண்ணாமல் மீனாவும் முத்துமே அவளுக்கு எப்போ பார்த்தாலும் எதிரியாக இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டேவே அவங்களுக்கு இவள் கெட்டதை பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான். ஆனால் அந்த கெட்டதை வந்து இவளுக்கே தான் வந்து முடியும். ஸ்ருதியோட வாழ்க்கையில் ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் விளையாட போகிறாங்க. அதாவது நீத்துவை வந்து ரொம்பவே அவங்க அசிங்கப்படுத்தி பேசுகிறோம். நீத்துன்னு ரெஸ்டாரண்ட் வந்து அழுதுகிட்டு போயிடுறா. அதுக்கு இவன் பின்னாடியவே ரவியும் போயிடுறா. அதாவது ஸ்ருதி பார்க்குறா. அதை வந்து இதாக வச்சு பேசி ஸ்ருதியோட மனசை அவங்க அம்மா கலைக்க பார்க்குறா. ஆனால் இந்த விஷயத்தில் ஸ்ருதி ஸ்ட்ராங்காக இருந்தால் பரவாயில்ல, கலைஞ்சு ரவிக்கு எதிராக நின்னான்னா அவனோட ஸ்ருதியோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாக நிற்க போகுது. நீத்து வந்து ரவிகிட்ட எல்லா உண்மையும் சொல்லி நீ போய் ஸ்ருதிகிட்ட கேட்டு சண்டை எடுத்துகிட்டு இருக்காத, உன் வாழ்க்கை கெட்டு போய் நம்ம 2 பேரும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பு அவங்க வந்து தப்பாக பேசுகிறாங்க, கொச்சப்படுத்துகிறாங்க. அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். நீ உன் வாழ்க்கையில் நல்லா இரு. ஆனால் நீ கொஞ்ச நாளைக்கு என் ரெஸ்டாரண்ட்லேயும் வேலை பாரு. பார்த்ததுக்கப்புறம் உன்னால் தனியாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க முடியும்னு நினச்சிருந்தீங்கன்னா அப்போ நீ வேலைக்கு போய்க்க, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்கிட்ட கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் வேண்டி கொடுன்னு சொல்லிவிட்டு நேற்று ரவிகிட்ட சத்தியம் கேட்குறான். ரவியும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்றான். 3 டிகிரி படித்தேங்கிற மனோஜ் ஆனால் பைத்தியக்காரனாட்டவே இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே இல்லை. ஆனால் எனக்கு நான் டிகிரி முடிச்சிருக்கேன்னு சொல்லி பெருமை பேத்திக்கிட்டு உட்காந்துருக்குறான். அடுத்து வர எபிசோடில் அவன் வந்து குழந்தையா மாறுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழந்தை சேட்டை பண்ணிக்கிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கிறான். கம்முன்னு இருக்க மாட்டாமல் சீதா போய் அருணுகிட்ட நடந்த உண்மையெல்லாம் கேட்க அருணுன்னு கொஞ்சம் தெரியாமல் அதான் பண்ணின தப்புன்னு ஒத்துக்காமல் அவனும் கொஞ்சம் எதிர்த்து பேசினதுனால சீதாவை கோவப்பட்டுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். அருண் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாலும் நான் இல்லை, நீ பேசின தப்பு தான், இப்போ நீ யாருக்கு பிடிக்குதோ அவங்க வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டில்ல, எப்படி எங்கள் மாமா என்னை எத்தனை பேர் எல்லா விஷயத்துலேயும் எங்களை காப்பாற்றி நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவங்கள எப்படி நான் விட்டு கொடுத்து பேச முடியும், அவங்களுக்கு சப்போர்ட்டு பண்ணனால நீ இங்கே இருக்க வேண்டாங்கிறதெல்லாம் நான் கிளம்பி போகிறேன்ட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறான். ஆனால் மீனாவும் அவங்க அம்மாவும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நீ முதல்ல கிளம்பி போ, நீ இங்கே இருக்காத, மாப்பிள்ளையோடனே ஒன்றா சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே இருக்க வேணாம்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக ஹாஸ்டல் போய் தான் தங்குவேன்னு ஒழிய அங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா ஒரே பிடிவாதமாக இருக்கிறான். ஆனால் அருண் வந்து கூப்பிட இப்போ சீதா தானே இப்போ தப்பு செஞ்சான்னு சொல்லிட்டு அருண் வந்து கூப்பிட மாட்டேங்கிறான். சீதா அருண் விட்டு விலகி வந்ததுனால மீனா ரொம்பவே மனசு உடஞ்சி உட்காந்துருக்குறான். முத்து போய் அருணுகிட்ட கெஞ்சிக்கு பேசி சீதாவை கூட்டிகிட்டு வருவான் அப்படின்னு. நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.